ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ட் 22, அதாவது டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 22 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். டெல்லி சுல்தானியம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம முகலாயர்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த முகலாயர்கள் வீடியோவில் எத்தனை பார்ட் இருக்குன்னா 2 பார்ட் இருக்கும். 22வும் முகலாயர்கள் சம்மந்தமான கொஷின் தான், 23யும் முகலாயர்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ மொத்தம் 40 கொஷின்ஸ் கிட்ட நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 40 கொஷின்ஸும் 2021, 22, 23 ரீசெண்டாக நடந்த அப் டு குரூப் 1 வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் புக் கொஷின்ஸும் இருந்துச்சு. எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோடு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி 2 வீடியோவுமே பார்த்துருங்க. பார்ட் 22வும் பார்த்துருங்க, பார்ட் 23யும் இன்றைக்கே போட்டுருவேன், அதையும் பார்த்துருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? அவங்களுடைய எந்த இளவரசருடைய ஆல்பம் இன்னும் லண்டன் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. இந்தியன் ஆஃபீஸ் லண்டன் லைப்ரரியில் எங்கே வச்சுருக்காங்க, யாருதுன்னு பார்த்தீங்கன்னா தாராசுகோ. ஓகேங்களா? இவருடைய புகைப்படம், அதாவது படத்தொகுப்பு பிக்சர்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தாராசுகோ. ஸோ தாராசுகோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜஹானின் இறுதி நாட்களில் அவரது 4 மகன்களுடைய அரியணை போட்டி நடந்துச்சு. ஓகேங்களா? அதாவது ஷாஜஹானோட இறுதி நாட்களில். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் மூத்த மகன் தான் தாராஷுகோ. இவர் தாராஷுகோ ஷாஜஹானுடைய மூத்த மகன். அரசாவதை ஷாஜஹான் விரும்பினார். தாராஷுகோ பட்டத்து இளவரசராக அறிவிக்கப்பட்டதால் மற்ற சகோதரர்கள் வெறுப்பாக இருந்தாங்க அவங்க மேலே. 3வது மகனான அவுரங்கசீப் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் சரியாக எடை போட்டுபவராகவும் சிறந்த திட்டமிடல் கொண்டவராகவும் இரக்கமற்றவராகவும் இருந்தார். ஓகேங்களா? ஸோ அவருக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருந்தார் அவுரங்கசீப்க்கு. ஓகேங்களா? ஸோ தாராஷுகோ சன்னி இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவராயினும் சுபி தத்துவங்களின் மேல் ஆர்வம் கொண்டிருந்தார். ஸோ தாராஷுகோ சுபி தத்துவங்களோட ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஷாஜஹானின் 4 மகன்களுக்கிடையே வாரிசுரிமை போரில் யார் வென்றாங்கன்னா அவுரங்கசீப் வெற்றி பெற்றுறாங்க. சரிங்களா? தில்லி அரியணைக்கான வாரிசுரிமை போரில் அவுரங்கசீப்பிடம் தோற்றுப்போன தாராஷுகோ தத்துவனான இளவரசர் என அறியப்பட்டார். ஸோ அவர் நிறைய தத்துவங்கள்லாம் பேசுகிறது, அந்த மதம் சார்பு தொடர்பான விஷயங்கள் பற்றி ஈடுபடுறது, அதில் அவர் நாட்டம் போயிடுச்சு அவருக்கு. சரிங்களா? பல்வேறு பண்பாடுகளை உரையாடுகளுக்கு உட்படுத்திய அவர் இந்து மதத்திற்கும் இஸ்லாமத்துக்கும் இடையே நெருங்கிய தொடர்புகள் இருப்பதை கண்டறிந்தார். சமஸ்கிருத மொழியிலிருந்த உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஸோ அவர் சமஸ்கிருத மொழியிலோட இருக்கிற அந்த உபநிடங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். அதுவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராஷுகோ தான். தாராஷுகோவால் அந்த உபநிடதங்கள் பெயர் மாற்றம் அடையுதில்ல, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சர்-இ-அக்பர். ஓகேங்களா? சர்-இ-அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது குறிப்பிட்டதாகும். ஸோ சர்-இ-அக்பர், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் தாராஷுகோ பற்றி. இவ்வளோ தான். அவருடைய புகைப்படங்கள் லண்டனில் இருக்க இந்தியன் லைப்ரரி, அதாவது இந்தியன் ஆஃபீஸில் இருக்க லைப்ரரியில் இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். உலக அமைதியை குறிக்கும் ஷுல்-ஐ-குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான். ஓகேங்களா? யார் இந்த ஷுல்-ஐ-குல் அப்படின்ற ஒரு உலக அமைதியை குறிக்கும் கருத்தை அறிமுகப்படுத்தினார்னா அக்பர் தான். ஸோ அவரோட மத கொள்கை ரொம்ப
வித்தியாசமானது. ஓகேங்களா? பாருங்கள், அக்பர் ஒரு வைதீக முஸ்லீமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். ஆனால் சுபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக ஓர் இணக்கமான போக்கை மேற்கொண்டார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்ட அவர் அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவத்தை பரப்புர செய்தார். ஸோ அவர் தான் என்ன பண்ணுறாரு, குல் அப்படின்ற ஒரு தத்துவத்தை மக்களிடையே பரப்புர செய்கிறாரு. சரிங்களா? மதங்களுக்கு இடையிலான தொடர்புகள் பற்றி அக்பர் மேற்கொண்ட தத்துவ விவாதங்கள் மீது வெறுப்பு கொண்ட சமகால வரலாற்று அறிஞரான பதானி அக்பர் இஸ்லாமிய புறக்கணித்தார் என்று குற்றம் சாட்டினார். ஸோ அக்பர் மேலே இந்த தத்துவம்லாம் பேசி அதில் ஒரு வெறுப்பு இந்த பதானி அப்படின்றவர் இஸ்லாமிய புறக்கணிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டுறாரு. அக்பர் இத்பத் கானா என்னும் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவினார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இத்பத் கானா அப்படின்ற ஒரு வழிபாட்டு கூட்டத்தை நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான். சரிங்களா? இத்பத் கானாவில் நடைபெற்ற விவாதங்கள் மதங்களிடையே கசப்புணர்வை ஏற்படுத்தியதால் என்னாச்சு, 1582 அதை நிறுத்திடுறாரு. ஓகேங்களா? அக்பருடைய தத்துவத்தை விளக்குவதற்கு அக்பரும் பதானியும் பயன்படுத்திய சரியான சொல் என்னன்னா தௌலத் இலாஹி, தின் இலாஹி என்பதாகும். அதுக்கு என்ன பெயர், பொருள் என்ன அப்படின்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு ஆகும் அப்படின்றது தான் பொருள். ஓகேங்களா? தௌலத் இலாஹி, தின் இலாஹி அப்படின்னா தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு. ஓகேங்களா? ஸோ இது நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கிட்டோமா ஒரே ஒரு கொஷினில். சரி, நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒருவர் வாரிசு இல்லாமல் இருந்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளில் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு தனியாக இருக்கும், நமக்குன்ட்டு எந்த ஒரு வாரிசும் இல்லை. அப்போ நம்மளுடைய சொத்து எல்லாத்தையுமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டது யாருன்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா? ஜஹாங்கீருடைய காலம் என்ன அப்படின்னா பதவிக்காலம் 1605 1627 வரைக்கும் அவர் இதுவாக இருந்தார், பதவியில் இருந்தார். அக்பருக்கு பின்னர் அவருடைய ரஜபுத்திர மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது தான் ஜஹாங்கீர், உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்ட்டு பொருள். ஓகேங்களா? என்ற பெயரில் மகுடம் சூடினார். ஓகே, யாருக்கு அப்புறமா, அக்பருக்கு அப்புறமா அவருடைய மனைவிக்கு பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது. ஓகேங்களா? அரசாட்சியை காட்டிலும் கலைகள், ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் ஆகியவற்றின் மீது அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். இதனால் ஜஹாங்கீரின் மனைவியார் நூர்ஜஹான் என அறியப்பட்ட மெஹருநிசா உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக திகழ்ந்தார். தந்தையின் மரபுகளை ஓரளவு ஜஹாங்கீர் பின்பற்றினார். அக்பர் காலத்து சகிப்புத்தன்மை ஜஹாங்கீர் காலத்திலும் இருந்தது. ஓகேங்களா? அந்த சமயம் சார்ந்த அந்த சகிப்புத்தன்மை இவரோட பீரியட்லேயும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவரோட மனைவி மெஹருநிசா தான் உண்மையான அதிகாரம் பெற்றவராக இருந்தார். ஏன்னா இவர் இதிலெல்லாம் ஈடுபாடு இருந்ததுனால. சரிங்களா? ஜஹாங்கீர் பற்றி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே குறிப்பிடப்படுபவரில் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்க. தவறானதுன்னு கேட்குறாங்க, பார்க்கலாம். குருநானக் ஒருவனே தெய்வம் என்ற கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கரெக்டு. நானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவர் கர்மாவை நம்பினார். கரெக்டு. குருநானக் ஜாதி முறையை எதிர்த்தார். இதுவும் கரெக்டு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எது தப்புனா வேதங்கள் மீதும் குரான் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார்ன்றது தவறு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கடவுள் ஒருவரே என குருநானக் நம்பினார். அக்கடவுள் உருவமற்றவர், எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் கூறினார். சரிங்களா? உருவ வழிபாட்டையும் மத சடங்குகளையும் அவர் கண்டனம் செய்தார். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? உருவ வழிபாட்டை கண்டனம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருநானக் தான். அனைத்து மக்களின் மீதும் அன்பு செலுத்துதல், நன்னெறியை கடைபிடித்தல், ஒழுக்கம் ஆகியவற்றை பின்பற்றும்படி வற்புறுத்தி கூறினார். ஜாதி அந்த கேஸ்ட் சிஸ்டமெல்லாம் என்ன பண்ணார், எதிர்த்தார்.
கண்டனம் செய்தார். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குருநானக் பற்றின பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1707 அவுரங்கசீப் இறப்புக்கு பின்னர் அரியணை ஏறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா 1. ஓகேங்களா? ஸோ அவுரங்கசீப்க்கு அப்புறமா வந்து ஒரு சரியான முகலாய அரசர் வந்து நமக்கு கிடைக்கல. நிறைய இந்த புக்கில் வந்து அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அவரு மாதிரி இருக்க ஸ்கில் பர்சன் யாருமே இல்லை. ஆனாலும் அதுக்கப்புறமா யார் இது பண்ணியிருக்காங்கன்னா பகதூர் ஷா தான். பகதூர் ஷா 1 அப்படின்றது வந்து இந்தியாவின் 7வது முகலாய பேரரசராக இருந்தார். அவர் இறக்கும் வரை 1707 1712 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? அவரது மூத்த மகன் முகமது ஆசம் ஷா அவுரங்கசீப்பின் மரணத்துக்கு பிறகு தன்னை வாரிசாக அறிவித்தார். ஆனால் இந்தியாவின் மிகப்பெரிய போர்களில் ஒன்றான ஜஹாத் போரில் விரைவில் தோற்கடிக்கப்பட்டார் மற்றும் பகதூர் ஷாவால் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா? பகதூர் ஷா 1 முதலாவது பகதூர் ஷா தனது இளமை பருவத்தில் முகலாயத்தின் 6வது பேரரசாக தனது தந்தை அவுரங்கசீப்பை தூக்கி எறிந்து அரியணை ஏறி சதி செய்தார். சதி செய்ததே அவர்தான். அவர் 1696 முதல் 1707 வரை அக்ராபாத், அதாவது பின்னர் ஆக்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது, காபுல் மற்றும் லாகூர் ஆகியவற்றின் ஆளுநராக இருந்தார். அந்த டைம் பீரியடில் சரிங்களா ஆளுநராக இருந்திருக்காரு. ஆனாலும் அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறமா அவரே வந்துட்டார், பகதூர் ஷா 1 வந்துட்டார். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஸ்லாம் இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சான்று கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான். ஏன்னா அவர் தான் வந்து அந்த சமயம், இஸ்லாம், இந்து இதை பற்றிலாம் வந்து அவர் தான் நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவருடைய கல்லறையில் இதெல்லாம் வந்து அந்த கூறுகள்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு வலியுறுத்தியவர் யாருன்னா அக்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுர்தாஸ். ஓகேங்களா? அக்பரின் அவையில் வந்து பிளைண்ட், ஓகேங்களா, பார்வை திறனற்ற பாடகன் யார் அப்படின்னா, பாப்புலர் சிங்கர் யார் அப்படின்னா சுர்தாஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சுர் டைனஸ்டி, அதாவது சுர் வம்சத்தை நிறுவியவர் யாருன்னா ஷெர்ஷா. ஸோ ஹுமாயூன் கன்ஹோசி போரில் தோல்வியடைந்து தனது அரியணையை இழந்த பின்னர் 1555 தில்லியை கைப்பற்ற தனது அதிகாரத்தை மீட்பதற்கு இடைப்பட்ட காலத்தில் சுர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் தில்லி ஆளப்பட்டது. ஓகேங்களா? ஒரு ஜாகிதாரின் குடும்பத்தில் பிறந்து பரீத் என்றழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை, அதாவது ஹிந்தியில் ஷெர் அப்படின்ட்டு ஒரு புலியை கொன்றதால் ஷெர்கான் எனவும் பெயர் பெற்றார். அரியணைக்கு ஏறிய பின் ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார். ஷெர்கான், ஷெர்ஷா எல்லாமே இவர் தான். பரீத் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இவரோட பேர் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு புலியை வந்து கொன்றதுனால ஷெர்கான் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு இவருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் அவருடைய ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம்ரான், அஸ்காரி, ஹிந்தல் இவங்கெல்லாம் யாருடைய சகோதரர்கள்னால் ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹுமாயூன் வந்து 2 வாட்டி வந்து பேரரசராக இருந்தார் 2 பீரியடில். ஒன்று வந்து 1530 40 வரைக்கும், அதுக்கப்புறமா 1555 1556 வரைக்கும். சரிங்களா? ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தன் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாடை பிரிந்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி இவங்க 3 பேரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் டெல்லி அரியணையின் மீதே ஆசை இருந்தது. ஷெர்ஷா 1939 சௌஷா என்னும் இடத்திலும் 40 கன்ஹோசி யுமானியை தோற்கடித்தார். 2 இடத்துல வந்து சௌச்சா கன்ஹோசி போரில் வந்து தோற்கடித்தது வந்து யாருன்னா ஷெர்ஷா தான், ஹுமாயூனை. அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் திருப்பியும் 1555 வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஓகேங்களா? அப்புறமா 1556 வந்து அந்த டெல்லி நூலகத்தில் படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து மரணம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ பீகாரும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த
ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவர் ஆவார். ஓகேங்களா, ஷெர்ஷா சூர் தான் வந்து பீகான் வங்காளத்தை ஆட்சி செய்த ஆப்கானியர். ஓகே, இவர் இறந்துட்டார்ல, ஸ்டான்லி லெய்போலின் அப்படின்றவர் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையே விட்டு தவறி விழுந்து இறந்தார் அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருன்னா ஸ்டெயின்லி லைபோலின். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். முகலாயர் காலத்தில் வங்கி பயன்கள் பெரும்பாலும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷரஃப், அதுக்கப்புறமா ஷாஹுக்கர், அதுக்கப்புறமா மகாஜன்கள். ஓகேங்களா, செய்யப்பட்டன எந்த குறிப்பு கூறுகிறது அப்படின்னா அபுல் உல்சின், ஓகேங்களா, சாரி அபுல் கிடையாது, கஜான் ராயன் குலாசத் உல் துவாரக். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வங்கி பணிகள், ஓகேங்களா, பெரும்பாலும் இதில் தான் இருக்குமா, இந்த சாகூர்கள், அதுக்கப்புறமா வந்து ஷெரஃப், அப்புறமா மகாஜன், இதெல்லாம் இவங்களோட இதில் தான் வந்து அது செய்யப்பட்டது அப்படின்ட்டு எந்த குறிப்பு கூறுதுன்னா இதுதான், சுஜான் ராயின் குலாசத் உல் துவாரிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே குறிப்பிட்டவர்கள் அக்பரை பற்றிய தவறான கருத்து எதுன்னு கேட்குறாங்க. அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார். கரெக்டு. அக்பர் ரூப்மதியை பஸ்பகுதிரிடமிருந்து கவர்ந்தார் போட்டிருக்கு, இது தப்பு. பைரம் கானை அக்பரை கொன்றார் போட்டிருக்கு, தப்பு. அதுக்கப்புறமா அக்பரை சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக பயனெடுத்தார்னு சொல்கிறதும் தப்பு தான். அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காகலாம் படையெடுத்தார், ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரூப்மதியை வந்து கவர்ந்ததும் வந்து அக்பர் கிடையாது. சரிங்களா. ரூப்மதின்றது வந்து யாருன்னா பஸ்பகதருடைய ஒய்ஃப். ஓகேங்களா. ஸோ அதனால் அக்பர் வந்து ரூப்மதியை இது பண்ணலை. பைரம் கானை கொன்றதும் வந்து அக்பர் கிடையாது. பைரம் கானை கொன்றது வந்து யாருன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, அக்பரின் அறிவுரைப்படி அந்த பைரம் கான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒப்படைக்கப்பட்ட பைரம் கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரைப்படி புறப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியன் ஒருவனால் கொல்லப்பட்டார். ஓகேங்களா, அக்பர் கொல்லலை, ஆப்கானியன் ஒருவன் வந்து பைரம் கானை கொண்டு வர்றாங்க. சரிங்களா. சரி, ஓகே, அந்த பாயிண்ட்டுக்கு இது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிஸ் மதர், அதாவது அவர் தாயால் கவரப்பட்டார்ன்றது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மற்ற 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து தவறு. சரிங்களா. அதே மாதிரி அந்த சித்தூர் படையெடுப்பு வந்து என்னென்னா, அவர் வந்து அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலம் மகத்தானதொரு பேரரசராக அடிக்கல்லை நாட்டினார். 1562 மாவலம் பாஜ்பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தராக ஆக்கப்பட்டார். ஓகேங்களா. இது கைப்பற்றப்பட்டது வந்து இவர் தான், ஆனால் வந்து அக்பர் வந்து அவங்க மனைவியை வந்துலாம் கவரப்படலை. ஓகேங்களா. அதே மாதிரி 1564 இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கொண்டுவானா அதன் ராணி துர்கா தேவி அவ்வையாரின் மகன் வீர் நாராயணன் ஆகியோருடான கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. ஓகேங்களா. மேவார் அரசரான ராணா உதய் சிங் சித்தூரை இழப்பதற்கு முன்னர் கடுமையாக போரிட்டார். 6 மாத கால முற்றுகைக்கு பின்னர் சித்தூர் வந்து கைப்பற்றப்பட்டது. சரிங்களா. ஸோ மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை வந்து இழப்பதற்கு தான், அதாவது அவர்கிட்ட தான் போருக்கு போகிறாரு. ஆனால் அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு போகலை. அக்பர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கைப்பற்றலை. அவருக்கு அந்த சித்தூர் வந்து அவர் கைப்பற்றணும்னு நினச்சதுனால கைப்பற்றினாரே தவிர கொள்ளையடிக்கிறதுக்கு கிடையாது. அவங்கள வந்து தோற்கடிக்கணுன்ட்டு தான். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். முகலாயர் காலத்தில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர் யாருன்னா ஃபஜ்ஜுதார். ஓகேங்களா. முகலாயர்கள் கீழ் ஃபஜ்ஜுதார் ஒரு இராணுவ தளபதியின் செயல்பாடுகளுடன் நீதித்துறை மற்றும் நில வருவாய் செயல்பாடுகளையும் இணைக்கும் அலுவலகமாக இருந்தது. ஓகேங்களா. இதுதான், இது ஒரு எக்ஸ்ட்ரா புக், அவுட் ஆஃப் புக் கொஷின். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். 13th கொஷின் பாருங்கள். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர், ஏதாவது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பேதின் பேகம். ஃபஸ்ட்டு கரெக்டு. பதுனி பகவத புராணத்தை பாரசீகல் மொழியில் மொழிபெயர்த்தனர் அப்படின்னு போட்டிருக்கு, இது தப்பு. நெக்ஸ்ட்டு தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார், இது கரெக்டு. ஓகேங்களா. அதே மாதிரி ஹஜி இப்ராஹிம் சர் இந்தியா அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார், இதுவும் கரெக்டு. செகண்ட் மட்டும்தான் தப்பு. சரிங்களா.
ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹுமாயூன் நாமா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குல்புதீன் பேகம், இது கரெக்டு. அதே மாதிரி தோடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மெருப்பெடுத்தார், அதுவும் கரெக்டு. ஹஜி இப்ராஹிம் சர் ஹிந்தி வந்து அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார், இதுவும் கரெக்டு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கூற்று காரணம். அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவிதமாக கொள்கையுடன் அணுகினார். அக்பரது ஆசிரியர் அக்புர் லத்தீஃப் அக்பருக்கு அது வந்து ஷுல்-ஐ-குல் அப்படின்ற ஒரு இதுதான் இது தப்பாக போட்டிருக்காங்க என்ற கொள்கையை போதித்தார், இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், மத கொள்கையிலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ஷுல்-இ-குல் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். அது யார்கிட்டேருந்து அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா அவருடைய ஆசிரியர் அக்புர் லத்தீஃப். ஓகேங்களா? அக்பருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் லத்தீஃப். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரஜபுத்திரிகளின் அதாவது கூற்று காரணம். ரஜபுத்திரிகளின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியது. அதே மாதிரி கன்வா போர் ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனுமே கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கன்வா போர் எப்போ நடந்துச்சுன்னா மார்ச் 16, 1527 வந்து கன்வா போர் நடந்துச்சு. இந்த வட இந்தியாவின் மேலாதிக்கத்திற்கான ராணா சங்காவின் தலைமையிலான ரஜபுத்திர கூட்டமைப்பும் பாபரின் படைபிடிக்கும் இடையே நடந்தது. அப்போ 2 ரஜபுத்திர கூட்டமைக்கும் பாபருக்கும் இடையே நடந்த ஒரு போர் தான் வந்து கன்வா போர். அதில் பாபர் வந்து வெற்றி பெற்றுவார், இவங்க வந்து தோக்கடிச்சிருவாங்க. சரிங்களா? இராணுவ தந்திரங்கள், பீரங்கி படைகள் திறம்பட பயன்படுத்தியதாலும் பாபர் ராணசங்காவை படைகளை தோற்கடித்தார். இவ்வெற்றியை குறித்து குவாலியர், தோல்பூர் ஆகிய கோட்டையில் கைப்பற்றப்பட்டன. இது பாபரின் நிலைமைக்கு இன்னும் வழியூட்டியது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து காலவரிசை. இளவரசர் குஸ்ரு கலகம், சௌச்சா போர், அதுக்கப்புறமா வந்து பஞ்சாபில் பூபானிக் பிளேகு, கன்வா போர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லெசனில் இருக்க எல்லா இயர்ஸும் எடுத்திருக்கேன். முதலாம் பானிபட் போர் வந்து 1526, கன்வா வந்து 1527, சந்தேரி வந்து 1528, காக்ரா வந்து 1529, சௌச்சா வந்து 39, கன்னோசி 40, இரண்டாம் பானிபட் போர் வந்து 1556. சரிங்களா? ஸோ இதில் வந்து பிரின்ஸ் குஸ்ரு கலகம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடன் குஸ்ரு பிடிபட்டு ஜஹாங்கீருடன் ஒப்படைக்கப்பட்டார். 1906ஆம் ஆண்டு குஸ்ரு தனக்கான அரியணையை பெறுவதற்காக தன் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். ஸோ 1606. சரிங்களா? இது வந்து 1606. அப்புறமா சௌச்சா போர் வந்து 1529. இந்த பிளேக் வந்து எப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாச்சுன்னா 1896. சரிங்களா? கன்வா போர் வந்து 1527. சரிங்களா? அப்போ கன்வா போர் ஃபஸ்ட்டு, அப்புறமா சௌச்சா நெக்ஸ்ட்டு, அப்போ 4, 2, அதுக்கப்புறமா ரிவால்ட் பிரின்ஸ் குஸ்ரு வந்து 1, அதுக்கப்புறமா 3. இப்போ 4, 2, 1, 3 ஆன்சர். சரிங்களா? இயர்ஸ் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தாரிக்-இ-ஷெர்ஷா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. ஸோ இது நம்ம புக்கில் வந்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. பாபருடைய புக்கு நேம் என்னென்னா தாருக்-ஐ-பாபரி. இதில் வந்து ஆட்டோகிராஃபி ஆஃப் பாபர் வந்து இருக்கும். என்ன லாங்குவேஜ்னால் டர்க்கிஷ். அதே மாதிரி மிஸ்ரா முகமது ஐதர், கசின் ஆஃப் எம்பையர் பாபர். இதில் வந்து என்ன இருக்குன்னா மொகல், அதாவது மத்திய ஆசியத்தில் வந்து முகலாயர்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க. யார் எழுதுனதுன்னா தாரிக்-ஐ-ராஷிதி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 13 இருக்கும், 13 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கண்டிப்பாக கேட்குறாங்க, இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த அபுல் ஃபாசில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய ஒர்க் வந்து அக்பர் நாமா. ஓகேங்களா? அது என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் எம்ஃபசிஸ் ஆன் அக்பர். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அதில் அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அதில் சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது ஜஹாங்கீர், அது இதுவும் ரொம்ப முக்கியம். தாருக்கை ஜஹாங்கீர் என்று தான் எழுதினார். இது வந்து அவருடைய ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா, அது எழுதினதும் அவர் தான். ஓகேங்களா, அந்த புக்கு நேம் வந்து இது தாருக்கை ஜஹாங்கீரி. ஓகே, ஆத்தர் வந்து ஜஹாங்கீர் தான். ஓகே, இக்பல் நாமா அப்படின்றது வந்து எதுக்குன்னா முகலாயர்கள் பற்றின ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது யார் எழுதினாருங்கன்னா முகமது கான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷாஜஹான் டெல்லியில் ஜும்மா மசூதியின் கட்ட பயன்படுத்தப்பட்ட அடிப்படை கட்டுமான பொருள் என்ன அப்படின்னா, ஜும்மா மசூதி வந்து இப்போ பயன்படுத்துறதுக்கு எது யூஸ் பண்ணாங்கன்னா சிவப்பு மண்கற்கள். ஓகேங்களா, சாண்ட்ஸ்டோன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த செங்கோட்டை கூட அதில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிவப்பு நிறக்கல் தான் வந்து செங்கோட்டைக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கோட்டை வந்து பாருங்கள் லால் குயிலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். 1631 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இக்கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதாக இது செங்கோட்டை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, இது ஒன்று. அதே மாதிரி ஜும்மா மசீதும் வந்து அவர் வந்து எதில் தான் கட்டியிருக்காரு, சிவப்பு மண்கற்கள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கடல் செல்களின் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் அப்படின்னா ஷாஜஹான். ஓகேங்களா, சி கோயிங் வெசல்ஸ், கடல் செல்கலன். ஓகேங்களா, கட்டும் திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தது யாருன்னா ஷாஜஹான் தான். அதே மாதிரி யார் வந்து அவருடைய தின் இலாஹி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பீர்பால். ஓகே, அவர் தின் இலாஹி அப்படின்ட்டு ஒரு தெய்வீக மத கொள்கை வந்து அவர் வச்சுருந்தார். அது யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பீர்பால் வந்து முழுமையாக அவர் ஏற்றுக்கிட்டாரு. இதை பின்பற்றினது யாருன்னா ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் அதை பின்பற்றினாங்க. சரிங்களா, ஸோ தின் இலாஹி அப்படின்னா முகலாய பேரரசர் அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஏகதத்துவ அடிப்படையாக கொண்டது. இதனுடைய மெயின் இதுனா ஒரே கடவுள் நம்பிக்கை, தின் இலாஹி. ஓகேங்களா, இதனுடைய சீடர்கள் யார் யாருன்னா பீர்பால், இளவரசர் சலீம், அதுக்கப்புறமா அபுல் ஃபாசிஸ் இப்னு முபாரக் ஆகியோர் அடங்குவர். ஃபஸ்ட்டு யாருன்னா பீர்பால் தான். சரிங்களா, ஸோ இதோடு வந்து நம்ம பார்ட் 22 வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து 30 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 20 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவுமே வந்து மறக்காமல் பார்த்துருங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதுலேயுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இது பார்த்து முடிக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், முகலாயர்கள் வந்து ஓரளவுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி நீங்கள் இருக்கும், ஒரு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே. சரிங்களா, ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருக்காச்சும் உதவுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.